அண்மைச் செய்தி. திருச்சி என்ஐடியில் மாணவியிடம் ஒப்பந்த ஊழியர் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. பெண் வக்கீல்கள், மாணவர் அமைப்பினர் என 10 பேர் கொண்ட அமைப்பாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. திருச்சி என்ஐடியில் மாணவியிடம் ஒப்பந்த ஊழியர் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பாக பெண் வக்கீல், மாணவர் அமைப்பினர் என 10 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருச்சி துவாக்குடியில் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் இந்தியாவில் இருந்து 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இணையதள பிரச்சனை சரி செய்ய வந்த ஒப்பந்த ஊழியர் பணியாற்றி வருவார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தை சேர்ந்த கதிரேசன் என்பவர் மாணவி ஒருவருக்கு முன்னிலையில் ஆபாச செயலில் ஈடுபட்டு பாலியல் செயலில் ஈடுபட்டார். இதில் ஆத்திரமடைந்த மாணவ மாணவி சக மாணவ மாணவிகள் தெரிவித்தது இல்லாமல் அந்த மாணவி அவரது பெற்றோருக்கு தெரிவித்தார். அதன் தொடர்ந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட புகார் அளித்து அந்த கதிரேசன் என்பவரை கைது செய்தனர். இந்த நிலையில் விடுதியில் உள்ள காப்பாளர் புகார் அளிக்க சென்ற போது உங்கள் ஆடை சரி செய்யுங்கள் என திட்டி அனுப்பியுள்ளார். இதனை கண்டித்து என்ஐடி மாணவ மாணவிகள் விடுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதனைத் தொடர்ந்து விடுதி காப்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவி முன்னிலையில் மன்னிப்பு கேட்டார். இதனை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து பெண் காவலர்கள் விடுதிக்குள் அனுப்பி வைத்து ஒவ்வொரு மாணவரும் தனித்தனியாக விசாரணை நடத்தினார்கள். அப்போது விடுதி மாணவர்களும் பல்வேறு கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் அகிலாவிடம் இந்த குறைகள் எல்லாம் தெரிவித்துவிட்டு இதை சரி செய்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திருச்சி என்ஐடி விடுதியில் மாணவி ஒருவர் பாலியல் செயல்களுக்கான சம்பவமாக தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் நிர்வாகத்தின் சார்பாக பேராசிரியர் கார்வேம்பு தலைமையில் பெண் வழக்கறிஞர்கள், மாணவ பிரதிநிதிகள் என 10 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை அமைக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் பாலியல் சம்பந்தமாக குறித்து விரிவான விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லாமல் இந்த விடுதியில் தங்கி கொள்ளும் மற்ற மாணவ மாணவிகளுக்கு இது போன்ற பாலியல் சிந்தனை எதுவும் இருந்ததா என்ற குறித்தான விசாரணை நடத்துவதற்கு தற்போது நியமித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.